ஏங்க இப்ப நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்காங்க. குழந்தைய கடத்தினா போலீஸ் கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏங்க நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லைங்க. அவங்களுக்கு தான் எங்களை பத்தி தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல, அவங்க குழந்தைய கடத்துறவங்கன்னு சொன்னா நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? அவங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன். ஆனா உங்க 2 பேரையும் புள்ள பிடிக்க வந்தீங்கன்னு முடிவு பண்ணி அவங்க போலீஸ் கிட்டயே சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்பவும் போறது இல்ல. விடுங்க, வரட்டும். எத்தனை பேர் வந்தாலும் பாத்துக்கிடுவோம். சிங்கம், ஆளுங்க வந்தா பாத்துக்குவேன். ஆனா வர்றது போலீஸா? வரட்டும்டே. விசாரிச்சா என் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் புரிய வைக்கேன். அவங்க விசாரிச்சாதானே சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. போலீஸ் முதல்ல அடிப்பாங்க, அப்புறம் தான் விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது குழந்தை கடத்தல் கேஸ். குழந்தை மாதிரி தவழ்ந்து போற அளவுக்கு அடி பின்னிடுவாங்க. நாம குழந்தைய கடத்தவே இல்லையடே, அப்புறம் ஏன் பயப்படணும்? தைரியமா இரு. போலீஸ் இல்ல, ராணுவமே வந்தாலும் பாத்துக்கலாம். என்ன எப்படி அடிக்க போறான்னு பாக்க போறியா? பயப்படாதே, நான் தான் இருக்கேன்ல. நாம என்ன தப்பு பண்ணோம்? நல்லதுதானே பண்ணோம். நீ நல்லதுதான்ப்பா பண்ண. ஆனா அவங்க தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேஸ் வேற கொடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டினீங்க 2 பேரும் சட்னி தான் இன்னைக்கு. சட்னியா? நீ பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. உண்மையை சொல்லிடு. ஏய், என்ன நீ அடிச்சே கொனாலும் என்கிட்ட இருந்து எந்த உண்மையை உன்னால வர வைக்க முடியாதுரி. ஓஹோ, உண்மையை சொல்லல நீ செத்து தாண்டி போவ. சொல்லு. தான் உயிரை கொடுத்தாவது அடுத்தவங்க வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறது மனுஷ ஜென்மம். உயிரை கொடுத்தாவது அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே. ஏய், நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஏய், எழில் என்னதான் காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சும் நீ எங்களை பிரிக்கணும்னு நினைச்ச. ஏய், எங்களுக்கு கல்யாணம் முடிவாயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன வச்சு அவரை அடையணும்னு திட்டம் போட்டவதானே நீ. அப்பவும் உன்னால அவரோட சேர முடியலன்னு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவர் என்னோட புருஷன்னு தெரிஞ்சும் ஏய், எப்படி அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு அடையணும்னு நினைக்கிற? நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னே தெரியல. மனசுக்குள்ள அவ்வளவு வக்ர புத்தியோட எப்படி இருக்க முடியுது? இது வரைக்கும் இந்த உலகத்துல நான் விருப்பப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படித்தானே நான் எழிலே விரும்பினேன். ஆனா அவரை கிடைக்க விடாம பண்ணது நீ. எனக்கு கிடைக்காதவரை வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன்டி. அடச்சே, என் கூட வாழாத வாழ்க்கைய நான் எப்படி எழில் கூட உன்னை வாழ விடுவேன்? நான் காதலிச்ச எழில் எனக்கு தான் சொந்தம். எதடி காதல்? நீ மட்டும் விரும்பிட்டா அது காதலா? இல்ல நீ விரும்புறவன் இன்னொரு பொண்ண விரும்புறான்னு தெரிஞ்சும் அவனை அடைஞ்சே தீர்வுன்னு வெறி புடிச்சு அலையறியே, அதுக்கு பேர் காதலா? நாம விரும்பினவங்க நம்மள விரும்பலனாலும் அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கணும், அதுக்கு பேர் தான் காதல். நீ பண்றது காதலா? சை, அதுக்கு பேரே வேற. சொல்றதுக்கே நாக்கு கூசுது. ஆனா நீ வெக்கமே இல்லாம பண்ணக்கூடாத கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பேர் காதல்னு சொல்லி காதலே கொச்சப்படுத்துற. ஏய், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல.